அதிகாரம் 21ஆம் வசனத்துக்கு திருப்போம். இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசு உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார். இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலேயா? அல்ல, விசுவாச பிரமாணத்தினாலேயே. ஆதலால் மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன்? புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் தான். விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமானாக்குகிற தேவன் ஒருவரே. அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோமோ? அப்படி அல்ல, நியாயப்பிரமாணத்தை நிலை நிறுத்துகிறோமே. கடந்த சில வாரங்களாக இந்த 21ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரை நாம் படித்திருக்கிறோம். வேதத்திலே மிக அதிமுக்கியமான ஒரு வேத பகுதி. தேவனுடைய ரட்சிப்பின் வழியை நமக்கு அது விளக்குகிறது. இதுல எல்லாரும் மிகவும் கற்றறிந்தவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய ரட்சிப்பின் வழி என்ன என்பதை அது நமக்கு விளக்குகிறது. இன்றைக்கு 31ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். இதை அப்போஸ்தலனாகிய பவுல் மிகவும் அழகாக சொல்லி 31ஆம் வசனத்திலே கொண்டு வந்து முடிக்கிறார். முடிக்கும் போது ஒரு முக்கியமான கேள்விக்கு பதிலளித்து அதை முடிக்கிறார். அந்த கேள்வி என்ன? விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோமோ? அப்படி அல்ல, நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோமே. ஏன் அப்படி சொல்லுகிறார்? நியாயப்பிரமாணம் தான் ஒரு மனுஷனை நீதிமானாக்க முடியும் என்று யூதர்கள் நம்பி வந்தார்கள். அது அப்படி அல்ல என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக விளக்கிவிட்டார். யூதர் புறஜாதியார் யாராயிருந்தாலும் சரி, எல்லாரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவரை பற்றும் விசுவாசத்தினாலே அவர் சிந்திய ரத்தத்தினாலே மீட்கப்படுகிறார்கள். தேவனுடைய ரட்சிப்பின் வழி மனுஷன் ஏதோ முயற்சி செய்து நியாயப்பிரமாணத்தின்படி நடந்து கொண்டு 10 கற்பனைகளை நிறைவேற்றுகிறதுனாலே அவன் ரட்சிக்கப்படுகிறதில்லை. அது மதம், அது மார்க்கம், அது தேவனுடைய ரட்சிப்பின் வழி கிடையாது. அது எல்லா மதத்தை போல ஆயிடும். 10 கற்பனையின்படி நீ போய் செய்யின்னு சொல்லிட்டா எல்லா மதத்தை போல ஆயிடும். 10 கற்பனையின்படி செய்து மனுஷன் நீதிமான் ஆக்கப்படுகிறதில்லை. 10 கற்பனை வேறு விதமான நோக்கத்துக்கு கொடுக்கப்பட்டது என்பதை பார்த்தோம். நாம் நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். அதன் அடிப்படையிலே மனுஷனை நீதிமானாக்குகிறதில்லை, ரட்சிக்கப்பட வைக்கிறதில்லை, ரட்சிக்கிறதில்லை. தம்முடைய கிருபையினாலே அவர் நமக்காக ரத்தத்தை சிந்தி மரித்து அவருடைய சிந்தப்பட்ட ரத்தத்தின் மேல் விசுவாசம் வைத்து அதன் அடிப்படையிலே தேவனுக்கு முன்பாக வருகிறவனை ரட்சிக்கிறார். இதுதான் தேவனுடைய ரட்சிப்பின் வழி. விசுவாசம் தான் நம்மளை ரட்சிக்கிறது. விசுவாசம் என்று சொன்னால் இயேசு ஏற்கனவே செய்து முடித்ததை நாம் விசுவாசிக்கும் போது ரட்சிப்பு ஏற்படுகிறது. நாம் போய் கிரியைகளை செய்யறதுக்கு பதிலாக விசுவாசத்தை வைக்க வேண்டும் என்று இங்கே திட்டவட்டமாக போதித்து முடித்து விட்டார். கடைசியில சொல்றாரு, விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோமா? நாம் இப்படி போதித்ததுனாலே என்ன அர்த்தமாகிறது? ஒருவேளை நியாயப்பிரமாணமே ஒன்னும் பிரயோஜனம் இல்லை, அது நல்லதில்லை, நியாயப்பிரமாணத்தை தூக்கி எறிஞ்சிருவோம், நியாயப்பிரமாணமே வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லுகிறோமோ, அவமாக்குகிறோமோ? அது ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறோமா? அது வேண்டியதில்லை என்று சொல்லுகிறோமா? அதை கேன்சல் பண்ணுகிறோமா? நியாயப்பிரமாணத்தை பற்றி என்ன நினைக்கிறோம் என்று சொல்லுகிறார். சொல்லிட்டு சொல்றாரு, இல்ல, விசுவாசித்து நீதிமானாக்கப்படும் போது அது நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறது அல்ல, நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறது என்று சொல்லுகிறார். இன்னும் கேட்டா
அந்த நியாயப்பிரமாணத்தின் நோக்கமே இந்த விதமான ரட்சிப்பை பெறும்போதுதான் நிறைவேறுகிறது என்றபடி அவர் சொல்லுகிறார். இயேசு சொன்னார், மத்தேயு 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். மலை பிரசங்கத்தின் போது இயேசு சொன்னார், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள், நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதற்கல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் அது ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறதற்கல்ல, நிறைவேற்றுகிறதுக்கு வந்தேன் என்று இயேசு சொல்லுகிறார். அதையேதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம், அதன் மூலமாக வரும் ரட்சிப்பு, இந்த ரட்சிப்பின் வழி நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறதல்ல, அதை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறதில்லை, அதை நிறைவேற்றுகிறது. இயேசு எப்படி நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தார் என்று சொல்லி இருக்கிறதோ அதுபோல இந்த ரட்சிப்பின் வழி நியாயப்பிரமாணத்தை ஒதுக்கி அது வேண்டாம் என்று தள்ளுகிறதல்ல, நியாயப்பிரமாணத்தை அதை நிறைவேற்றுகிறது என்று சொல்லுகிறார். எந்த விதத்திலே இந்த நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோம்? இந்த ரட்சிப்பின் வழியினாலே எந்த விதத்திலே நியாயப்பிரமாணம் நிலைநிறுத்தப்படுகிறது என்பதை நாம் முதலாவது பார்ப்போம். இயேசு நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்த வந்தேன் என்று சொல்லுகிறார். எந்த விதத்தில் நிலைநிறுத்தினார்? முதலாவது, நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது எல்லாவற்றின்படியும் அவர் நடந்தார். நியாயப்பிரமாணத்தின்படி செய்த ஒரே மனுஷர் அவர்தான், இயேசு ஒருவர் தான். நியாயப்பிரமாணத்தின்படி நடந்தவன், அதற்கு கீழ்ப்படிந்தவன் ஒருவனும் இல்லை இயேசுவை தவிர. அந்த விதத்தில் அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் இயேசுவை பற்றி இப்படியாய் சொல்லுகிறது. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், ஐந்தாம் வசனம், காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமான தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவர் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இயேசு நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக பிறந்தார். அப்படி என்று சொன்னார், நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிய வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு இருந்தது. அவர் நியாயப்பிரமாணத்துக்கு அப்பாற்பட்டவர் அல்ல, நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். எல்லா மனுஷரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லுகிறது. ஆனால் ஒருவராலும் கீழ்ப்படிய முடியவில்லை. கீழ்ப்படிய முடியாமற் போகும்போது, ஐயோ இது என்ன யாராலுமே செய்ய முடியவில்லை என்று சொல்லி அவர்கள் ஒரு ரட்சகரை தேட வேண்டும். அதற்காக தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ஆக நியாயப்பிரமாணம் எல்லாரையும் கீழ்ப்படிய சொல்லுகிறது. மனுஷனாய் பிறந்த ஒவ்வொருவனும் அந்த நியாயப்பிரமாணத்துக்கு கடமைப்பட்டவனாய் இருக்கிறான், கீழ்ப்படிய வேண்டியவனாய் இருக்கிறான். யூதர்களுக்கு எழுதப்பட்ட நியாயப்பிரமாணம் 10 கற்பனை கொடுக்கப்பட்டது. யூதர்கள் அல்லாத புறஜாதிகளுக்கு அப்படிப்பட்ட நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவில்லை. ஆனாலும் மனசாட்சியிலே கர்த்தர் அந்த நியாயப்பிரமாணத்தை எழுதி வைத்திருந்தார். மனசாட்சியிலே அவர்களுக்கு நன்மை என்ன தீமை என்ன என்பது புரிந்தது. அவர்கள் மனசாட்சியின்படி நடக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் ஒருவராலும் நடக்க முடியவில்லை. இயேசு நியாயப்பிரமாணத்தின் கீழ் பிறந்தவர், அதன் கீழ் வாழ்ந்தவர், அதில் சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் அவர் திட்டவட்டமாய் செய்து முடித்தார். அவர் இந்த உலகத்தில் இருந்தபோது ஒன்று சொன்னார், இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், என்னிடத்தில் ஏதாவது உண்டா என்று என்னை ஆராய வந்திருக்கிறார். என்னிடத்தில் ஏதாவது தவறு உண்டா, என்னிடத்தில் ஏதாவது குறைவு உண்டா என்று பார்க்கும்படியாக பிசாசு வர்றான் என்று சொல்றார். பிசாசு வந்து இயேசுவிடத்தில் ஏதாவது தவறு இருக்கான்னு பார்த்துட்டு ஒண்ணுமே இல்லைன்னு திரும்பி போறானா. அதுதான் அவனுக்கு பிசாசுக்கு. எல்லா மனுஷரை பார்க்கும் போதும் அந்த மனுஷரை எல்லாம் தலையில கை வச்சு பேசாம உட்கார வச்சிடறான் பிசாசு, நீ பாவின்னு சொல்லி. எல்லா மனுஷரும் பிசாசுக்கு அடிமைத்தனத்தில் வாழ்ந்தவர்கள், வாழுகிறவர்கள். ஏனென்றால் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறார்கள், ஆகையால் அவனுக்கு அடிமையா இருக்க வேண்டும். இயேசு மட்டும் தனித்து நிற்கிறார். அவர் ஒரு யூனிக் பர்சன், தன்னிகரற்றவர். ஏனென்றால் உலகத்தை எல்லாரும் பாவத்துக்கு அடிமைகளா இருக்கிறார்கள். இயேசுவோ ஒரு பாவமும் அவரிடத்துல இல்ல, ஒரு பாவமும் செய்ததில்ல. பிசாசு வந்து அவரை ஆராய்ஞ்சு பார்த்துட்டு இவருக்குள்ள ஏதாவது பாவம் இருக்கான்னு பார்த்துட்டு இல்லவே இல்லைன்னு போயிடுறான். 10 கற்பனையில சொல்லப்பட்டதன்படி அப்படியே வாழ்கிறார், அவர் நிறைவேற்றுகிறார். அவரை சிலுவையில் அறைந்தவர்கள் கூட அவரை குற்றம் சாட்டுகிறதுக்கு
குற்றத்தை தேடுகிறார்கள், கண்டுபிடிக்க முடியல. எந்த குற்றமும் கிடைக்கல. கிடைக்காதனால பொய்யும் புரட்டியும் சொல்லி கட்டுக்கதையை உண்டு பண்ணி அவரை பற்றி பலவிதமான புகார்களை பொய் சாட்சியாக சொல்லி அப்படிதான் அவரை சிலுவையில் அறைந்தார்கள் ஒழிய அவள் சொன்ன குற்றஞ்சாட்டுகள் ஒண்ணு கூட இவருடைய தவறே கிடையாது. பிலாத்துவே சொல்லிட்டான், இந்த மனுஷனுக்கு குற்றமே இல்லை, நான் கையை கழுவிடுறேன், இந்த மனுஷனுடைய பாவம் உங்க தலையில வரட்டும். ஒரு குற்றமும் யாரும் கண்டுபிடிக்க முடியவில்லை. பிசாசு கண்டுபிடிக்க முடியவில்லை, அவரை சிலுவையில் அறைந்தவர்கள் கண்டுபிடிக்க முடியவில்லை, ரோம அரசாங்கம் கண்டுபிடிக்க முடியவில்லை, யூதர்கள் கண்டுபிடிக்க முடியாமல் தான் பொய்யான குற்றச்சாட்டுகளை அவர் மீது வைத்தார்கள். ஏன்? இயேசு நியாயப்பிரமாணத்தின்படி பூரணமாய் வாழ்ந்தவர் அவர் ஒருவர் தான், வேற யாரும் இல்ல. அதன் மூலமாக நியாயப்பிரமாணத்தை அவர் நிறைவேற்றினார். இரண்டாவது, தம்முடைய சிலுவை பாடுகள் மூலமாகவும் மரணத்தின் மூலமாகவும் நியாயப்பிரமாணத்தை அவர் நிலைநிறுத்துகிறார். எப்படி அதை சொல்லுகலாம்? நியாயப்பிரமாணம் என்பது மனுஷன் அதுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லுகிறது மட்டுமல்ல, கீழ்ப்படியாமற் போகிறவனை தண்டிக்க வேண்டும் என்றும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. நியாயப்பிரமாணம் ரொம்ப பொல்லாதது. சட்டம் எப்படி இருக்கு அப்படிதான் அது. சட்டம் ஒருவன் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லுகிறது மட்டுமல்ல, ஒருவன் கீழ்ப்படியாவிட்டால் அவனுக்கு ஏற்ற தண்டனையும் வழங்க வேண்டும் என்று சட்டம் சொல்லுகிறது. எல்லாம் முடிஞ்சா கீழ்ப்படிங்க, கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க உங்களால முடிஞ்ச வரைக்கும், அப்படி சொல்லல சட்டம். கீழ்ப்படியாவிட்டால் அந்தந்த காரியத்துக்கு ஒரு தண்டனை இருந்தது. ஒரு உதாரணத்துக்கு ஒன்று வாசிக்கிறேன் பாருங்கள். எண்ணாகமம் 15ஆம் அதிகாரம். நியாயப்பிரமாணம் எவ்வளவு கொடூரமான தண்டனையை கொடுக்கிறது என்று பார்ப்போம். கீழ்ப்படிய வேண்டும் என்று மட்டுமல்ல, கீழ்ப்படியாதவனுக்கு எப்படி தண்டனை இருக்கிறது என்று பார்ப்போம். 32ஆம் வசனம், 15:32. எண்ணாகமம் 15:32. இஸ்ரவேல் புத்திரர் வனாந்தரத்தில் இருக்கையில் ஓய்வு நாளில் விறகுகளை பொறுக்கிக் கொண்டிருந்த ஒரு மனுஷனை கண்டுபிடித்தார்கள். பாவம், பெரிய தப்பு ஒன்றும் செய்தில்லை. ஓய்வு நாள்ல வேலை செய்யாதுன்னு சொல்லியிருந்தாங்க. என்னத்துக்கு? ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும், பரிசுத்த நாளாக ஆசரிக்க வேண்டும். வேலை செய்யாத, யாரும் நிலத்துக்கு போக கூடாது, உழக்கூடாது, அறுக்கக்கூடாது, தண்ணீர் பாய்ச்சக்கூடாது, வேலை செய்யக்கூடாது, எந்த வேலையும் செய்யக்கூடாது. இவன் போய் பாவம் மனுஷன் விறகு பொறுக்கிறான் சாப்பாடு ஆக்கிறதுக்கு. அன்னைக்கு ஓய்வு நாள்னா சாப்பிடாமலா இருந்துட முடியும். விறகு பொறுக்கிட்டு இருக்கிறான். ஒரு மனுஷனை கண்டுபிடித்தார்கள். விறகை பொறுக்கின அந்த மனுஷனை கண்டுபிடித்தவர்கள் அவனை மோசே, ஆரோன் என்பவரிடத்திற்கு, சபையார் அனைவரிடத்திற்கும் கொண்டு வந்தார்கள். அவனுக்கு செய்ய வேண்டியது இன்னதென்று தீர்க்கமான உத்தரவு இல்லாதபடியால் அவனை காவலில் வைத்தார்கள். கேட்டீங்களா? விறகு பொறுப்புனதுக்கு ஜெயிலு. ஒரு பாவமும் ஜெயில. பாவம் ஓய்வு நாள்ல போய் விறகு பொறுக்கணும் சாப்பாடு செய்யறதுக்கு. அவனை பிடிச்சு இதை என்ன பண்றது, இவன் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்கு, செய்துட்டான். இதுக்கு தீர்க்கமான ஒரு தீர்ப்பை கொடுக்கிற வரைக்கும் இவனை ஜெயில போடுவோம். ஜெயில போட்டாங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, இப்பதான் வேடிக்கை, கர்த்தர் சொல்றார் மோசேயை நோக்கி, அந்த மனிதன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட வேண்டும். சொல்றீங்க, என்ன ஐயா ஆண்டவர் இப்படி இருக்கிறாரு, பயங்கரமானவரா இருக்காரு. பாவம் விறகு பொறுக்கிட்டு இருந்தான், என்ன தப்பியா செய்தான்? அவனை போய் பிடிச்சு மோசேயாவது தேவலாம் போல இருக்கு, ஜெயில போட்டு வச்சிருந்தாரு. ஆண்டவர் சொல்றாரு இந்த மனுஷனை கொலை செய்ய வேண்டும். சபையார் எல்லாரும் அவனை பாளையத்துக்கு புறம்பே கல்லெறிய கடவர்கள் என்றார். கல்லெறியதுன்னா ஏதோ நம்ம ஓப்பன் ஏர்ல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போது எங்கேயோ ஒளிஞ்சிருந்து மெத்த மேல இருந்து திருண்டு கல்ல விட்டு எறிகிறாங்க, அது இல்ல. அது இந்த காலத்துல கோழை பசங்க, அரசியல்வாதிகள், இப்படிப்பட்ட ஆட்கள் செய்யறது. வேற ஒண்ணும் செய்ய முடியாதவர்கள் செய்யற வேலை. ஒளிஞ்சு நின்று கல்லெறியறது. கல்லெறியதுன்னா ஆளை கொண்டாந்து படுக்க வச்சு இவ்வளவு பெரிய கல்லை தூக்கி நெஞ்சு மேல தூக்கி போட்டு திரும்ப திரும்ப போட்டு அந்த ஆள் அப்படியே சஃபகேட் ஆகி மூச்சு திணறி சாகிற வரைக்கும் எறியறது தான் கல்லெறியுது. உள்ளுண்டு கல்லெறியறது இல்ல. அது கல்லெறியறதுன்னா புரிந்து கொள்ளணும். கல்லெறியதுன்னா மண்டை உடைக்கிறதுக்கு இல்ல, ஆளை சாகடிக்கிறதுக்கு கல்லெறியறது. இது வேற விஷயம். அது கல்லெறிய கடவர்கள் என்று சொல்லிட்டார். பாருங்க எப்பேற்பட்ட ஒரு தண்டனை ஒரு சாதாரண ஒரு மீறுதலுக்கு. பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். அதை உணர்த்துறதுக்காக தான் பழைய ஏற்பாட்டில் இப்படி பல கொடூரமான முறையில கையாள வேண்டியதா இருந்தது. அந்த பிரிமிட்டிவ் மனிதர்களுக்கு, அந்த காலத்தில் வாழ்ந்த உணர்வில்லாத மனிதர்களுக்கு எப்படி போதிக்கிறது? இப்படிதான் போதிக்கணும். பாவம் செய்தா அதுக்கு கர்த்தருடைய கட்டளையின்படி நடக்கலையா சாகு, கொண்டு போய் அவனுக்கு சாகடிங்கன்றார். ஆண்டவர் கொடூரமானவர் அல்ல. இவனுக்கு போதிக்கிறதுக்கு வேற வழியே இல்ல. உணர்வில்லாத சொரணை இல்லாத ஜனங்க தேவனை விட்டு தூரமா போயிட்டாங்க.
தேவனுடைய கட்டளை கீழ்ப்படுகிறது இல்ல, கீழ்ப்படிந்துதான் ஆக வேணும். இதுல காம்ப்ரமைஸே இருக்க முடியாது. தேவன் கீழ்ப்படியாதவன் விட மாட்டாரு. நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதை செய்தே ஆக வேணும். செய்யலன்னா கண்டிப்பா தண்டனை உண்டு என்பது அவனுக்கு எப்படி காண்பிக்கிறது? அவனுக்கு சும்மா கிளாஸ் எடுத்தா போதாது, அவனுக்கு விளங்க மாட்டேங்குது. உணர்வு இல்லாத மனுஷனுக்கு இப்படி கொண்டாந்து பண்ணுன்னு தான் அவன் பார்க்க முடியுது. ஐயோ, நான் செய்தாலும் நாளைக்கு விறகு பொறுக்குன்னா இதுதான் உடனே எனக்கு அப்படின்னு அடுத்த நாள் விறகு பொறுக்க மாட்டான், பட்னியாவது கிடந்துடலாம். இப்படி மாட்டி அடிபட்டு சாகக்கூடாது என்று நினைப்பான் இல்லையா? பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். பாவத்தின் சம்பளம் மரணம். நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாதவன் தண்டிக்கப்பட்டே ஆக வேண்டும் என்பது நியாயப்பிரமாணத்தின் கட்டளை. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட போது அதை செய்யுங்கன்னு மட்டும் சொல்லல, செய்யாதவனுக்கு தண்டனை உண்டுன்னு சொல்லி இருக்கிறார். அப்படி பார்த்தால் கொஞ்சம் நல்லா கவனி. இப்பதான் விஷயத்துக்கு வர்றோம். விறகு பொறுக்கணவனையே கொண்டு போய் வெளியில பாளையத்துக்கு உரம்ப வச்சு கல்லடிச்சு கொண்டாங்க. நாம் எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனோம்னு சொல்லி இருக்கிறீங்களா? எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனோம்னு என்ன பண்ணிருக்கணும்? எல்லாரையும் கொண்டு போய் வெளியில நிறுத்தி எல்லாரையும் கல்லறிஞ்சு கொண்டு இருக்க. விறகு பொறுக்கிறவனுக்கு அப்படிப்பட்ட கதினா நம்ம எல்லாம் என்னென்ன காரியங்கள் பண்ணிருக்கோம், என்ன ஆகிறது யோசித்து பாருங்க. தேவனுடைய கட்டளை மீறுகிறவர்களுக்கு தண்டனை உண்டு என்பதை தேவன் திட்டவட்டமாய் காண்பித்தார். ஆகவே மனுக்குலம் அனைத்துமே தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. எல்லாரும் பாவம் செய்து கெட்டு போனார்கள் என்றபடினாலே மனுக்குலத்தை தேவன் பார்க்கும்போது எல்லாரையும் தூக்கி கொண்டு போய் வெளியே போட்டு கல்லெறிஞ்சு கொல்லுன்றார். அவ்வளவுதான். பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுக்கு முன்பாக மனுஷன் நிற்கும் போது பாவியாக நிற்கிறான். ஒருவனுக்கு இன்னொருத்தனுக்கு வித்தியாசமே தெரியல. தேவனுக்கு எல்லாரும் பாவின்றார். எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். எல்லாரும் கொல்லப்பட வேண்டும் தான் தண்டனை. நியாயப்பிரமாணத்தை மீறினவர்கள் அவ்வளவு பேரும். ஆனா நம்முடைய ரட்சிப்பின் வழி என்ன சொல்லுகிறது? நம்மை கொண்டு போய் அங்க தண்டிக்காமல், நம்ம கல்லெறிஞ்சு கொள்ளாமல், இயேசுவை ஊருக்கு வெளியே கொண்டு போய் சிலுவையில் அறைந்து அவரை அங்கே கொன்றார்கள். நாம் நம்முடைய பாவம் அங்கே தண்டிக்கப்பட்டது. நமக்கு பதிலாக அவர் பலியானார். அவர் சிலுவையில் பட்ட பாடுகள், அந்த மரணம் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினது. நியாயப்பிரமாணம் சொல்லுது பாவம் செய்கிறவனை கொன்று போடுன்னு. அதுதான் அங்கு சிலுவையில் நிறைவேறினது. இயேசு சிலுவையின் மூலமாக நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறார். நம்முடைய ரட்சிப்பின் வழி நாம் போதிக்கிறோம். இது சிலுவையின் அடிப்படையில் இருக்கிறது. ரட்சிப்பை பற்றி எப்படி போதிக்கிறோம்? சிலுவையை தான் போதிக்கிறோம். கல்வாரி சிலுவையை குறித்து போதிக்கிறோம். குரூசைடுக்கு போயிருந்தேன். இப்போ கல்வாரி சிலுவையை பற்றி அழகாக ஜனங்களுக்கு எடுத்து சொன்னோம். அருமையாக சிலுவையில் என்ன நடந்தது என்று. கல்வாரி சிலுவை தான் ரட்சிப்பின் வழி. அதுதான் ரட்சிப்பின் வழி. அங்கே சிந்தப்பட்ட ரத்தம், அங்கே கொடுக்கப்பட்ட ஜீவன், அங்கே நம்முடைய பாவங்கள் தண்டிக்கப்பட்டது. நம்முடைய பாவத்தை தேவனுடைய அக்கினி, கோபாக்கினை பட்சித்து போட்டது. அந்த மரணம் நம்முடைய மரணம். நாம் சாவதற்கு பதிலாக இயேசு நமக்காக செத்தார். கோடான கோடி மக்களுக்காக அந்த ஒருவர் பலியானார். அதுதான் ரட்சிப்பின் வழி. அந்த ரட்சிப்பின் வழி நியாயப்பிரமாணத்தை வேண்டான்னு தள்ளுறதில்ல. நியாயப்பிரமாணம் சொல்றதான் அந்த ரட்சிப்பின் வழி நிறைவேற்றுகிறது, நிலைநிறுத்துகிறது. நியாயப்பிரமாணத்தை அவமாக்கவில்லை. நியாயப்பிரமாணம் சரி, பாவம் செய்கிறவன் சாகவே சாக வேண்டும் என்று இந்த நாம் பிரசங்கிக்கிற ரட்சிப்பின் வழி போதிக்கிறது. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அவர் போராடலாம் பெரிய குழப்பம். அவர் போராடலாம் யூதர்களுக்கு பெரிய கோபம். என்ன சொல்லிட்டாங்க? இந்த ஆளை விடாதீங்கயா, தேவாலயத்துக்குள்ள விட்டுறாதீங்க, பயங்கரமான காரியம்லாம் போதிக்கிறாரு. இவர் யூதர்களுடைய நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமா போதிக்கிறாரு, தேவையில்லை என்றாரு. இவர் என்ன போதிக்கிறாரு? நீ நியாயப்பிரமாணத்தின் மூலமா ரட்சிக்கப்பட முடியாது, அதன் மூலமா நீதிமானாக்கப்பட முடியாது. நியாயப்பிரமாணத்தின் கிரியை உன்னை நீதிமானாக்குகிறது இல்ல, இயேசுவை பற்றி விசுவாசம் தான் உன்னை நீதிமானாக்குதுன்னு போதிக்கிறாரு. அவங்களுக்கெல்லாம் விளங்காம என்ன சொல்றாங்க? இவர் நியாயப்பிரமாணமே வேணான்ட்டாரு. எப்பேற்பட்ட நியாயப்பிரமாணம்? 10 கற்பனை மோசே கொடுத்தது. தேவன் மோசே கையில எழுதி கொடுத்தாரு. இதை வேணான்னு ஊரெல்லாம் போய் பிரசங்கம் பண்றாரு. உள்ளே விடாதீங்க, கல்லறிஞ்சு கொண்டு போடுங்கன்னு அங்கங்க லெட்டர் போயிடுச்சு. இவர் போற இடத்துக்கெல்லாம் முன்னாலே லெட்டர் போய் காத்துக்கிட்டு இருக்குது. அங்க போய் வரவேற்பு ரெடியா காத்துட்டு இருக்கு. இவருக்கு போகும்போது ஆயத்தமா வரவேற்பு காத்து எல்லாம் வெறுக்கிறாங்க இவரை. ஏன்னா நியாயப்பிரமாணம் இல்லைன்னு சொல்றாரு, வேணான்னு சொல்றாரு. அது எப்படி? அதுக்குதான் அவர் எழுதுறாரு, நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறதா நான் போதிக்கிற வழி, நான் சொல்லுகிற ரட்சிப்பின் வழி இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம், ரத்தம் சிந்துதல்,
அவர் நமக்கு பலியானார் என்று நான் போதிக்கிறேனே, அதை விசுவாசித்தால் ரட்சிக்கப்படலாம் என்று போதிக்கிறேனே, இது நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறதா? இல்லை, அதை நிலைநிறுத்துகிறது என்று சொல்கிறார். என்ன சொல்றாரு? நியாயப்பிரமாணம் சொன்னதை தான் நான் சொல்ற ரட்சிப்பின் வழி செய்து காண்பிக்குது. நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல் தான் நான் போதிக்கிற ரட்சிப்பின் வழி என்று சொல்லுகிறார். மூன்றாவது, இயேசு எப்படி நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்தினார் என்று பார்ப்போம். தேவனுடைய நீதியை குறித்தும், தேவன் பரிசுத்தர், நீதி உள்ளவர் என்பதை குறித்தும், அவர் பாவத்தின் மீது எரிச்சல் அடைகிறார், பாவத்தை வெறுக்கிறார், தம்முடைய கோபாக்கினை பாவத்தின் மீது காட்டுகிறார் என்பதை குறித்தும் நியாயப்பிரமாணம் என்னெல்லாம் சொல்லுதோ அதை கல்வாரி சிலுவை இன்னும் தெளிவாக நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. எதை எடுத்து காண்பிக்கிறது? தேவன் நீதி உள்ளவர், அவர் பரிசுத்தர், பாவத்தை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டார், தண்டித்தே தீர்வார். இந்த மூன்று காரியங்கள்: பரிசுத்தர், நீதி உள்ளவர், அவர் பாவத்தை தண்டிப்பார். அவர் பரிசுத்தர்னா பாவத்துக்கும் அவருக்கு சம்பந்தமே கிடையாது, பாவம் பக்கத்துல வரக்கூடாது, பாவத்தை பொறுத்துக் கொள்ள மாட்டார். நீதி உள்ளவர் சொன்னா ஒரு ஆளுடைய பாவத்தை தண்டித்து விட்டு இன்னொருடைய பாவத்தை விட்டு விட மாட்டார், பாவத்தை கண்டும் காணாம இருக்க மாட்டார். அவர் நீதி உள்ளவர், தண்டித்தே ஆவார். பாவம் செய்த எல்லாரும் பாவம் செய்தாங்க, எல்லாரையும் தண்டித்தே ஆவார். கோபாக்கினை உள்ளவர் என்று சொன்னால் பாவத்துக்கு தண்டனை உண்டு. தேவன் அன்பா இருக்கிறார் மட்டும் சொல்லக்கூடாது. பாவத்தை வெறுக்கிறார், பாவத்தை தண்டிக்கிறவர், பாவத்தை அவர் எதிர்க்கிறவர். இந்த மூன்று காரியங்களையும் நியாயப்பிரமாணம் திட்டவட்டமா போதிக்கிறது. 10 கற்பனை கொடுத்தப்ப எதுக்கு கொடுத்தாங்க? இதுக்காக தான், தேவன் பரிசுத்தர் என்று காண்பிக்கிறதுக்காக. அந்த 10 கற்பனையை வாசித்தாலே தெரியும் எப்பேற்பட்ட உயர்ந்த நிலையில தேவன் இருக்கிறார். அவ்வளவு பரிசுத்தர். அவர்கிட்ட பொய்யே கிடையாது, அவர்கிட்ட கொலை கிடையாது, அவர்கிட்ட விபச்சாரம் கிடையாது, அவர்கிட்ட பொய் சாட்சி கிடையாது, அவர்கிட்ட இச்சை கிடையாது. இப்படிப்பட்ட பாவங்களை வெறுக்கிறவர் அவர், ஒதுக்கி தள்ளுகிறவர் அவர், அதை கண்டுகொண்டு இருக்க மாட்டார். கோபாக்கினை உள்ளவர் அவர், பாவத்தை அவர் நெருங்க விட மாட்டார் என்பதை அந்த 10 கற்பனை காண்பிக்கிறது. நீதி உள்ளவர் என்பதை அது காண்பிக்கிறது. அதை எல்லாவற்றையும் அந்த மூன்று காரியங்களையும், பரிசுத்தர், நீதி உள்ளவர், கோபாக்கினை நிறைந்தவர் என்கிற இந்த மூன்று காரியத்தையும் சிலுவை மரணம் இன்னும் ஆழமாக நமக்கு அதை விளக்கி காண்பிக்கிறது. சிலுவையை பார்க்கும்போது என்ன பார்க்கிறோம்? இயேசு அவங்க சிலுவையில மரிக்கிறதை பார்க்கும்போது ஒன்று விளங்குகிறது: தேவன் நீதி உள்ளவர். அவர் நீதி உள்ளவராக இருக்கிறபடினாலேதான் தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்காக அவரை அடித்து நொறுக்கி அங்கே கொன்றார். அவர் கொல்லவில்லை என்றால், அவரை கொல்லவில்லை என்றால், சரி நீ என்னுடைய குமாரனா இருக்கிற, உன்னை நான் எதுக்கு கொல்லணும், உன்னையும் பலியாக்கணும், இவர்களுக்காக இவர்களையும் நான் விட்டுறேன், உன்னையும் விட்டுறேன், பாவம் செய்து நான் கண்ணு காணாம இருந்துடுறேன்னு சொன்னா அவர் நீதி உள்ளவர் அல்ல. அதுக்கப்புறம் ஆண்டவர் யாரும் மதிக்க மாட்டாங்க, நீதி உள்ளவர் கிடையாது. சிலுவையில் அவர் கொன்றது நிமித்தமாக சிலுவையை பார்க்கும்போது என்ன விளங்குகிறது? தேவன் விட மாட்டார், பாவத்தை கண்டு காணாமல் இருக்க மாட்டார், நீதி உள்ளவர், தண்டித்தே தீர்வார். பாவம் செய்தால் பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாக வேணும் என்று விளங்குகிறது. பார்க்கும்போது என்ன விளங்குகிறது? அவர் பரிசுத்தர், கர்த்தர் பரிசுத்தர், பாவத்தை நெருங்க ஒட்ட மாட்டார். இயேசு அந்த சிலுவையில தொங்கிக் கொண்டு கதறுகிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறுகிறார். தேவன் தம்முடைய முகத்தை தம்முடைய சொந்த குமாரன் என்று திருப்பிக் கொண்டார். நித்திய நித்திய காலமாய் இருவரும் ஒன்றாய் இருந்தவர்கள். ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அதாவது இயேசு ஆதியிலிருந்து தேவனோடு கூடவே தேவனாகவே இருந்தார் என்று சொல்லுகிறது இந்த வசனம். அப்படி ஆதி முதல் தேவனாயிருந்து தேவனோடு கூட இருந்து இருந்த இயேசுவை, நித்திய நித்திய காலமாய் கூட இருந்தவரை, அங்கே சிலுவையில் ஏறி பாவத்தை சுமந்தவுடன் தேவன் முகத்தை திருப்பி கொண்டார். தேவன் சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார், தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டார். தேவன் கண்டுக்கவே இல்லை, திருப்பிட்டார், கண்டுக்கவே இல்லை, முகத்தை திருப்பி கொண்டார். ஏன் திருப்பி கொண்டார்? பாவம், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியா இயேசு தொங்குகிறார். பாவத்தை காணக்கூடாத தேவன், பாவத்தை நெருங்க விட மாட்டார். பாவம் அவர் மீது வைக்கப்பட்டவுடன் இயேசு தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டார். தேவனே திரும்பி கொண்டார் முகத்தை. தயவு தாட்சணியமே கிடையாது. அவர் நீதி உள்ளவர், அவர் பரிசுத்தர்.
அப்படித்தான் அவர் நடந்து கொள்வார் என்பது சிலுவையின் மூலமாய் விளங்குகிறது. அப்ப நியாயப்பிரமாணம் அதை தான் போதிக்கிறது. சிலுவையில இயேசு வந்து மரித்ததன் மூலமா நியாயப்பிரமாணத்தை வேணான்னு சொல்லல, நியாயப்பிரமாணத்தில் சொல்லுகிறதை தான் நிறைவேற்றி இருக்கிறார் என்பது திட்டவட்டமாய் விளங்குகிறது. அது மட்டுமல்லாமல் சிலுவையில இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம். தேவனுடைய கோபாக்கினை அங்கே இயேசுவின் மீது விழுந்தது. தேவ கோபாக்கினை எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாடு காலத்தில் பாருங்க, பலிகளை அவர்கள் செலுத்தின போது அநேக நேரங்களில் நாம் வாசிக்கிறோம், அக்கினி வந்து அந்த பலியை பட்சித்து போட்டது என்று. விசித்திரமா இருக்கு இல்லையா? நான் அந்த காலத்தில் வாசிக்கும் போது நினைப்பேன், சரி இது ஏதோ ஒரு மேஜிக் மாதிரி போல இருக்குது, ஏதோ பலியை கொண்டு போய் வச்ச உடனே மேல இருந்து அக்கினி வந்து புஷ்னு இதெல்லாம் பாஸ்பமா ஆண்டவர் ஏதோ காமிக்கிறாரு போல இருக்கு, வித்த காமிக்கிறாரு உங்களுக்கு அப்படின்னு நினைச்சது. அப்படி கிடையாது. அப்புறம் தான் நான் வேதத்தை படிக்கும் போது தான் விளங்குச்சு எனக்கு, இவன் பலி இடும்போது அந்த மிருகத்தை கொன்று அதனுடைய ரத்தத்தை சிந்தி பலிபீடத்தில் வைக்கிறானே, அது எதை காண்பிக்கிறது? நான் பாவம் செய்துட்டு ஆண்டவரே இந்த மரணம் என்னுடையது, நான் செத்திருக்கணும், என்னுடைய பாவத்துக்குரிய தண்டனை தான் இது, அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்ளுகிறேன், என்னுடைய பாவத்தை நீர் வெறுக்கிறீர், அதை தண்டிக்கிறீர் என்பதை நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன், நீர் பரிசுத்தர் நீதி உள்ளவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், ஏற்றுக்கொள்ளுகிறேன், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வார்த்தை சொல்லுகிறதே அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், நான் பாவம் செய்துட்டேன், நான் சாகணும், ஆனா கிருபையா என்ன நீர் விட்டு வச்சிருக்கிறீர், ஏன் எனக்கு பதிலாக இந்த குற்றம் செய்யாத இந்த சின்ன ஆட்டுக்கடா சாகிறது அப்படின்னு அவன் சொல்றான். அது அவனுடைய பாவம், அந்த ஆட்டுக்கடாவின் மேல அவன் பாவம் இருக்குது, அதனாலதான் அது சாகுது, அதை கொல்லுகிறான். அதை பலிபீடத்தில் வைக்கும் போது தன்னை அதுல காண்கிறான். அந்த மிருகம், செத்து போன மிருகத்தை பார்க்கும் போது இது நான் என்பது போல உணர்கிறான். ஐயோ நான் தான், இது நானா இருந்திருக்கணும், இது என்னதான் வெட்டிங்க பலிபீடத்தில் வைத்திருக்கணும், என்னுடைய பாவத்துக்கு நான் தான் செத்து இருக்கணும். ஆனா தேவன் இப்படி செய்ய சொல்லி இருக்காரு. ஏன்னா நான் செத்தனா எனக்கு ரட்சிப்பு கிடையாது, செத்து அப்படியே போயிட வேண்டியதான், தேவனை விட்டு நித்தியமாய் பிரிஞ்சிருக்க வேண்டியது. நம்ம எல்லாம் இன்னைக்கு போய் நம்ம செய்த பாவத்துக்காக நம்ம நாமே கொண்டு பலிபீடத்துல போய் விழுந்தோம்னா என்ன ஆகும்? ரட்சிப்பு கிடைக்குமா? கிடையாது. நம்ம செத்து எங்க போவோம்? நேரா நரகத்துக்கு தான் போகணும், ரட்சிக்கப்படலன்னா. நம்மை நாமே கொன்று பலிபீடத்துல போட்டாலும் அதுக்கு பதில் கிடையாது. அதனால ஆண்டவர் சொல்றார், நீ உன்னை கொன்று போடாத, ஆனால் நீ சாக வேண்டியது வந்து என்னுடைய தண்டனை நிச்சயமா அது இருக்குது. பாவம் செய்த ஆத்மா சாக வேண்டும். ஆனா உன்னை சாகடிச்சா நீ ரட்சிக்கப்படவே முடியாது, தேவனை விட்டு நித்தியமாய் பிரிந்திருப்பாய். ஆகையால் உனக்கு பதிலாளாக ஒருவரை ஏற்படுத்தி இருக்கிறேன், அது வரைக்கும் காத்திருக்கிற வரைக்கும் காலாகாலமாக பலி செலுத்தினவர்கள் அதை பிரதிபலிக்கும்படியாக, அதை விசுவாசித்து அதை நம்பும்படியாக பலிகளை இட்டு அதை பலிபீடத்தில் வைத்தாங்க. மனிதன் நிற்பாங்க, பலிபீடத்தின் மேல வைத்து விட்டு அங்கே நின்று அதை பார்ப்பான். இது நான், என்னுடைய பாவம், நான் பாவம் செய்திருக்கேன், நான் இப்படி சாகணும், என்னுடைய சாவு என்று பார்த்து கொண்டிருப்பான். அப்பொழுது தேவனுடைய அக்கினி வந்து அந்த பலியின் மீது வந்து இறங்கி அதை பட்சித்து போடும், ஒண்ணுமே எல்லாம் போயிடும் பலி. அதை பார்த்த உடனே அவனுடைய இருதயம் திடுக்கிடும். ஏன் எனக்கு தான் இது நேர்ந்திருக்கணும், நான் தான் அப்படியே பஸ்பமாயிருக்கணும், ஆண்டவருக்கு முன்னால நிக்கிறதுக்கு எனக்கு தகுதியே கிடையாது, நான் பாவி, என்னதான் இந்த அக்கினி பட்சித்து போட்டிருக்கணும், இது என் மீது விழுந்த அக்கினி, நல்ல காலம் என் தலை தப்புச்சு, இது அக்கினி வந்து தேவனுடைய கோபத்தின் அக்கினி, அது என் மீது விழுக வேண்டிய அக்கினி அப்படின்னு சொல்லி அவன் அதை பார்ப்பான். அதைத்தான் பழைய ஏற்பாட்டு முழுக வாசிக்கிறோம், அக்கினி வந்து இறங்கி அந்த பலியை பட்சித்தது என்று. சிலுவையிலே இயேசு தொங்கின போது அந்த அக்கினி இயேசுவின் மீது விழுந்தது. சிலுவையிலே இயேசு தொங்கின போது ஆட்டை வெட்டி ரத்தத்தை சிந்தி பலிபீடத்தில் வைத்தது போல இயேசு அங்கே சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். இயேசு அங்கே கதறுகிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று தேவன் முகத்தை திருப்பிக் கொள்ளுகிறார். இரக்கம் காண்பிக்கவில்லை, தயவுதாட்சணியம் காண்பிக்கவில்லை. ஏனென்றால் அவர் நீதி உள்ளவர், பரிசுத்தர். இரக்கத்தையும் தயவுதாட்சணியம் காண்பிக்காம அக்கினியை அவர் மீது அனுப்புகிறார், அவரை பட்சித்து போடுகிறது. அங்கே பலியின் மீது அக்கினி வந்து இறங்கினது போல சிலுவையின் மீது வந்தது தேவனுடைய கோபத்தின் அக்கினி, கோபாக்கினை அங்கே வந்து இயேசுவின் மீது வந்து இறங்கினது. ஆகையால நியாயப்பிரமாணத்துல சொல்லி இருக்கிறதெல்லாம் இயேசு அவமாக்கல, இந்த ரட்சிப்பின் வழி அது வேணான்னு சொல்லல. நியாயப்பிரமாணத்தை சொன்னதெல்லாம் நிறைவேற்றுகிறது, இது நிலைநிறுத்துகிறது, அது சரிதான் என்பதை சிலுவையின் மூலமாக நிலைநிறுத்துகிறதை நாம் காணலாம். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வளவு அழகாக சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே
எப்படி தேவனுடைய கோபாக்கினை காட்டப்பட்டது என்பதற்கு ரெண்டு பெரிய உதாரணங்கள் உண்டு. ஒன்று சோதோம் குமாரா, எப்படி அவருடைய பாவத்தின் மிகுதி அது பெருகின போது தேவன் வந்து அந்த இரண்டு பட்டணங்களையும் அக்னினாலே பட்சித்து போட்டார். அது தேவனுடைய கோபத்தின் அக்னி. அதுல தேவனுடைய கோபம் நமக்கு விளங்குகிறது. ஆனா அதுல கூட எனக்கு கோபம் விளங்குறது காட்டிலும் தேவனுடைய அன்பு அதிகமாக விளங்குகிறது. ஏனென்றால் அவர் அவர்களை பட்சித்து போடுறதுக்கு முன்னால வந்து அங்கே லோத்துவின் குடும்பத்தை விடுவித்தார். ரொம்ப கரிசனையோடு வந்து ஆபிரகாம்கிட்ட எப்படி இதை மறைக்கிறதுன்னு சொல்லி அவன்கிட்ட அதை வெட்ட வெளிச்சமா சொல்லி அவன் வந்து இவர்களுக்காக மன்றாடி இவர் உடனே சரின்னு சொல்லி அவர்களை விடுவித்து லோத்துவையும் அவருடைய குடும்பத்தையும் விடுவித்து அதன் பிறகுதான் அங்கே அக்னி அனுப்பினார். அதன் பிறகு ஜலப்பிரளயம், நோவாவின் காலத்தில் ஏற்பட்ட ஜலப்பிரளயம், அதுவும் அப்படிதான். எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். எல்லாரும் தண்டிக்கப்பட வேண்டும். பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாக வேண்டும். ஆனாலும் தேவனை விசுவாசித்த நோவாவும் அவன் குடும்பத்தாரும் அந்த 8 பேர் மட்டும் காக்கப்பட்டார்கள். அந்த அவ்வளவு பெரிய கோபத்தின் மத்தியில் தேவனுடைய கிருபையும் அவருடைய அன்பும் திட்டவட்டமாய் நமக்கு விளங்குகிறது. ஆகையால் அவையெல்லாம் பெரிய தேவனுடைய கோபாக்கினையின் எடுத்துக்காட்டாக இருந்தாலும் கூட சிலுவையை போல தேவனுடைய கோபாக்கினை எங்கேயுமே பார்க்க முடியாது. ஜலப்பிரளயத்தில் பார்க்க முடியாது. அவ்வளவு பேர் செத்ததுல தேவனுடைய கோபாக்கினை பார்க்க முடியாது. ஏன்னா அவைகள் நடுவில் தேவனுடைய அன்பை காண அக்னி வந்து சோதோம் குமாரை பட்சித்து போட்டதிலே தேவனுடைய கோபாக்கினை நாம் முழுமையாக காண்கவில்லை. ஏன்னா அங்கேயும் தேவனுடைய அன்பை நாம் காண்கிறோம். அவர் குடும்பத்தை காப்பாற்றுகிறார். சிலுவையில தான் அதை காணல. நாம் சிலுவையில வெறும் அக்னி கோபாக்கினை, வெறும் தேவனுடைய எரிச்சை நாம் காண்கிறோம். பாவத்தை குறித்த தேவனுடைய எரிவாக்கினை தான் அங்கு காண்கிறோம். இங்கெல்லாம் ஜலப்பிரளயத்திலையும் சோதோம் குமாராவிலையும் தேவன் சிலரை காப்பாற்றினார், ஸ்பேர் பண்ணார். ஆனால் சிலுவையை பற்றி சொல்லும்போது வேதம் சொல்லுகிறது, God spared not his only begotten son. தேவன் தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் இங்க பார்த்தார். ஆபிரகாமுக்கு சொந்தக்காரன் பார்த்தார். லோத்துவையும் அவருடைய குமாரத்தையும் பார்த்தார். நோவாவையும் அவன் குடும்பத்தையும் கண்ணோக்கி பார்த்தார். அவர்களை தப்புவித்தார். சிலுவையிலே தேவன் எதையும் கன்சிடர் பண்ணவே இல்லை. மொத்தமா அவருடைய அக்னியை ஊற்றினார் என்பதை நாம் காண்கிறோம். 4வது விதம், எப்படி நியாயப்பிரமாணம் நிறைவேறுகிறது, நிலைநிறுத்தப்படுகிறது. நம்முடைய ரட்சிப்பின் வழி, நாம் போதிக்கிற ரட்சிப்பின் வழி நியாயப்பிரமாணத்தை வேணான்னு சொல்லுதா, அவமாக்குகிறதா அல்லது நிலைநிறுத்துகிறதா? நிலைநிறுத்துகிறது என்றே பார்க்கிறோம். 4வது, இந்த ரட்சிப்பின் வழி நியாயப்பிரமாணம் பாவத்தை குறித்து என்னவெல்லாம் சொல்லுகிறதோ அதை உண்மை என்று நிலைநிறுத்தி காண்பிக்கிறது. நாம் நியாயப்பிரமாணத்தை அவமாக்கல. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டாகும் ரட்சிப்பை, சிலுவையின் மூலமாக உண்டாகும் ரட்சிப்பை நாம் போதிக்கும் போது என்ன போதிக்கிறோம்? நியாயப்பிரமாணத்திலே பாவத்தை குறித்து எதை என்ன போதிக்கப்பட்டிருக்கிறதோ அது உண்மை என்பதை நாம் நிலைநிறுத்துகிறோம். நியாயப்பிரமாணம் ஒரு முக்கியமான காரணத்துக்காக கொடுக்கப்பட்டது. மனுஷன் பாவி என்பதை எடுத்து காட்டும்படியாய் கொடுக்கப்பட்டது. ஏற்கனவே அதை சொல்லியிருக்கிறேன். மனுஷன் பாவி என்பதை நியாயப்பிரமாணம் நிரூபிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கவனிக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய விதிகள் இருக்குது. தெருவில் இப்ப டிராபிக் லாஸ் கூட இருக்குது, போக்குவரத்து விதிகள். இத்தனை மைல் ஸ்பீடுக்கு மேல போக கூடாதுன்னு சில ஜோன்ஸ் எல்லாம் இருக்குது. சில இடங்கள்ல இவ்வளவு ஸ்பீடுக்கு மேல போகக்கூடாது. 50 வருஷத்துக்கு முன்னால ஒரு விதியும் கிடையாது, எப்படி வேணா போலாம். இப்ப அந்த விதிகள் இருக்கிறது எதை காண்பிக்கிறது? விதிகள் இருக்கிறது, விதியை மீறுகிறவர்கள் இருக்கிறார்கள், ஆகையால் தான் விதி இருக்கிறது என்பதை காண்பிக்கிறது. இல்லையா? ஒரு சட்டம் இருக்குதுன்னா இந்த சட்டத்தை மீறுகிறவர்கள் இருக்கிறபடினாலதான் சட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது தெளிவாகிறது. சட்டமே சட்டத்தை மீறுகிறவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நிரூபிக்கிறது. யோசித்து பார்ப்போம் 10 கற்பனை பற்றி.
நீங்கள் வேற எந்த ஒரு தேவரையும் வைத்திருக்க கூடாதுன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். எந்த ஒரு தேவனும் இருக்கக்கூடாது, நான் மட்டும்தான், வேற எந்த தேவர்களும் இருக்கக்கூடாதுன்னாரு. ஏன்? அதுவே நமக்கு என்னத்தை காண்பிக்கிறது? மனுஷர்கள் இந்த மெய்யான தேவனை விட்டுவிட்டு தங்களுக்கென்று தெய்வங்களை செய்து கொண்டார்கள், தங்களுக்கென்று தெய்வங்களை உருவாக்கி வைத்துக் கொண்டார்கள், மற்ற தெய்வங்களை கொண்டு வந்து தங்களுடைய வீட்டுக்குள்ள வைத்து வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். மெய்யான தேவனை தங்களை சிருஷ்டித்த தேவனை விட்டு விட்டார்கள் என்பதை எடுத்து காண்பிக்கிறது. சட்டம் கொடுக்கப்பட்டதன் காரணமே இந்த இதுக்கு புறம்பாக சில காரியங்களை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக சட்டமே கொடுக்கப்பட்டது. ஆகையால் 10 கற்பனையில முதலாவது கற்பனை ஆண்டவர் வேற தெய்வங்களே இருக்கக்கூடாதுன்னு கொடுத்த போது என்ன அர்த்தம்? நிறைய பேரு வேற தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கிறார்கள், ஆகையால் தான் இப்படி ஒண்ணு கொடுக்க வேண்டியதா இருக்குதுன்னு அர்த்தம். மனுஷன் பாவியா இருக்கிறான், ஆகையால் தான் சட்டம் கொடுக்கிறேன்றார். இன்னொரு பிரமாணத்தை யோசித்து பார்ப்போம். எந்த ஒரு விக்கிரகத்தையாலும் உருவாக்க கூடாது, வணங்கவும் கூடாதுன்னு சொன்னார். இரண்டாவது, அது என்னத்தை காண்பிக்கிறது? நிறைய பேர் இன்றைக்கு மெய்யான தெய்வனை வணங்காமல் விக்கிரகங்களை உருவாக்கி அவைகளை வணங்கி வருகிறார்கள். ஆகையால் தான் இப்படி ஒரு பிரமாணம் கொடுக்கப்பட வேண்டியதா இருக்கிறது என்று திட்டவட்டமாக விளங்குகிறது. கொலை செய்யாதிருப்பாயாக. ஏன்? கொலையே இல்லாத ஊர்ல கொலை செய்யாதிருப்பாயாக ஒரு சட்டம் அர்த்தமில்லாததா இருக்குது. கொலை நடக்கிறதுனாலதான் ஒரு சட்டம் இருக்கிறது. கொலை செய்யாதிருப்பாயாக ஏன் செய்யறாங்க? கொலை செய்யாதிருப்பாயாக என்கிற சட்டமே, பிரமாணமே எதை காண்பிக்கிறது? மனுஷன் கொலைபாதகனா இருக்கிறான், கொலை செய்கிறவனா இருக்கிறான் என்பது காண்பிக்கப்படுகிறது. The existence of the law establishes the fact of man's sinfulness. சட்டம் ஒன்று இருக்கிறதே, இப்படி ஒரு சட்டம் இருக்கிறதே எதை நிரூபிக்கிறது? மனுஷன் பாவத்தால் நிறைந்திருக்கிறான். இவ்வளவு மீறுதல்களும் இந்த பிரமாணங்களில் சொல்லப்பட்டிருக்கிற அனைத்தையும், எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் செய்யறான், எதெல்லாம் செய்யணும் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் செய்யாம விட்டுருக்கிறான். அதுதான், அதுக்குதான் பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது திட்டவட்டமாக விளங்குகிறது. மனுஷனுடைய பாவம், மனுஷன் பாவியா இருக்கிறான் என்கிறத பிரமாணம் எடுத்து கூறுகிறது. இந்த ரட்சிப்பின் வழி அதைத்தான் எடுத்து கூறுகிறது. நாம் இயேசுவை பிரசங்கிக்கும் போது, ரட்சிப்பின் வழியை பிரசங்கிக்கும் போது, இயேசுவின் மூலமா தான் ரட்சிப்பு என்று பிரசங்கிக்கும் போது நாம் என்ன பிரசங்கிக்கிறோம்? எல்லாரும் பாவிகளா இருக்கிறார்கள், அதுதான் முதல்ல. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள், ஒருவனும் நீதிமான் இல்லை, நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, யாரும் தன்னை நல்லவன் என்று சொல்லிக் கொள்ள முடியாது என்பதை திட்டவட்டமாய் போதிக்கிறோம். இந்த ரட்சிப்பின் வழிக்கு முதல் ஸ்டெப் அதுதான். யாருமே நீதிமான் கிடையாது, யாருமே நல்லவன் கிடையாது, யாருமே பாவி அல்ல என்று சொல்ல முடியாது, எல்லாரும் பாவிகள். அதன் பிறகுதான் ரட்சிப்பின் வழியை போதிக்கிறோம். அப்படி செய்யும் போது நியாயப்பிரமாணத்தை அது நிலைநிறுத்துகிறது. நியாயப்பிரமாணத்தை அது இல்லைன்னு சொல்லல, நியாயப்பிரமாணம் எதை போதிக்க வந்ததோ அதை தான் நம்முடைய ரட்சிப்பின் வழி போதிக்கிறது என்ற அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற. ரொம்ப கிளவர் ஆர்கியூ பண்றார், அதாவது ரொம்ப சாமர்த்தியம் அதை விளக்கி சொல்கிறார். நான் நியாயப்பிரமாணத்தை அவமாக்கல, நியாயப்பிரமாணம் உண்மை, அதை நிலைநிறுத்துகிறேன். நான் போதிக்கும் ரட்சிப்பின் வழி ஒவ்வொரு பாயிண்டா சொல்ல போனா நியாயப்பிரமாணத்தை அதை நிலைநிறுத்துகிறது என்று சொல்லுகிறார். பாருங்க, நிறைய பாடல்கள் கிறிஸ்தவ உலகத்திலே மனுஷன் பாவி என்கிறத பற்றி நிறைய பாடல்கள் இருக்குது, கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் கவனிச்சது உண்டு அந்த காலத்துல. அந்த நான் பாவின்ற அந்த பாடல ரொம்ப நல்லா ஜனங்க நேரா நின்று சத்தமா பாடுவாங்க. ஓடு வாய் திறந்துட்டு ஜோரா பாடுவாங்க, சத்தம் நல்லா வரும். நான் பாவிதான், ஆனா அநேக நேரத்தில் பாருங்க, நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன் என்ற பாடல்லாம் அவ்வளவு கிடையாது, அபூர்வம் தான். அது இனிமேதான் எழுதணும். அந்த மாதிரி பாடல்லாம் கிடையாது. ஒரு சில பாடல்கள் அது இருந்தாலும் அந்த இடத்த இந்த ஜனங்கள்லாம் ரொம்ப நல்லா பாட மாட்டாங்க. நான் நீதிமான் இடத்துல கொஞ்சம் அமைக்கியே பாடுவாங்க. இருக்கிறீங்களா? ஏன் பாவிதான்றதை ஏன் சத்தமா பாடுறாங்க? அவங்களுக்கே தெரியும் நான் பாவி தான், இன்னும் ரட்சிக்கப்படல, பாவம் கோயில்ல இருக்கிறாங்க, கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்து இருக்கிறாங்க. ஆகையால நல்ல சத்தமா நின்றுட்டு பாட்டு புத்தகம் படிச்சுட்டு ஓடு பாடுறாங்க. அப்படி சத்தத்தை உயர்த்தி கோயில்ல கூட பாடிடலாம், அழகாவும் பாடலாம், அதை ரொம்ப அழுத்த நிறுத்தமாகவும் பாடுவாங்க. நான் நீதிமான் வரும்போது கொஞ்சம் அப்படி மெலோவா பாடுவாங்க, லேசா. ஏன்னா அதுல அவ்வளவு நிச்சயம் கிடையாது, அவ்வளவு நிச்சயம் கிடையாது. ரட்சிப்பை பெற்றவர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள்
இந்த நான் நீதிமான் என்கிற பகுதியை எப்படி பாடுவாங்க? நல்லா சத்தமா, உற்சாகமா, கைகளை தட்டி கைகளை உயர்த்தி ரொம்ப சந்தோஷத்தோட பாடுவார்கள். ஏன்னா அவர்களுக்குள்ள ரட்சிப்பு உண்டு. அவங்களுக்கு தெரியும், ஐயோ நான் பாவியா இருந்தேன், இப்பொழுது கழுவப்பட்ட, இப்பொழுது சுத்தமான, இப்போது தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், இப்பொழுது அவருடைய வீட்டுல குடும்பத்தில் அங்கத்தன் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத ஆதாரபூர்வமா அவர்களுக்கு தெரியும். அதை அறிந்திருக்கிறபடியினால் அதை சத்தமா பாடுவார்கள். மனுஷன் பாவிதான் என்பதை நியாயப்பிரமாணம் அங்கு நிரூபிக்கும்படியாதான் கொடுக்கப்பட்டது. சிலுவையும் அதை தான் செய்து மனுஷன் பாவி என்பதை நிரூபிக்கிறது. யாராவது ஒரு மனுஷன் பாவி அல்ல என்று சொல்வான், ஆனால் சிலுவையே தேவையில்லை, ஏன்னா அந்த மனுஷன் மூலமா மீதி பேரெல்லாம் ரட்சிக்கப்படலாம். எந்த மனுஷனும் பாவி அல்ல என்று சொல்ல முடியாது, இயேசுவை தவிர. ஆகையால் தான் சிலுவை அதை திட்டவட்டமாக நமக்கு காண்பிக்கிறது. ஐந்தாவது, நியாயப்பிரமாணத்தை எப்படி நிலைநிறுத்துகிறோம்? இந்த ரட்சிப்பின் வழியை போதிக்கிறதுனால நியாயப்பிரமாணத்தை எப்படி நிலைநிறுத்துகிறோம் என்று பார்ப்போம். பழைய ஏற்பாட்டிலே பலிகளும் அந்த ஆசாரிய முறைமையும் பலிகளும் அங்கு இடப்பட்ட பலிகள் பல முறைமைகள் எல்லாம் இயேசுவை எடுத்து காட்டுகிறதா இருந்தது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் வந்த எல்லா பலிகளுமே இயேசுவை குறித்து தான் பேசுகிறது. அதனால்தான் யோவான் ஸ்நாதகன் இயேசுவை பார்த்து சொல்கிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. யூத ஜனங்களுக்கு அது நல்லா விளங்கும். தேவ ஆட்டுக்குட்டி, உலகத்தை பாவத்தை சுமக்கிற ஆட்டுக்குட்டினா அவங்களுக்கு தெரியாத ஆளே கிடையாது, நமக்கு தான் விளங்கல. அது அந்த காலத்தில் அவங்களுக்கு திட்டவட்டமா விளங்கும். ஏனென்றால் தினந்தோறும் ஆடுகளை பலியிட்டவர்கள் அவர்கள். தினந்தோறும் நாங்க பாவி பாவி பாவின் தேவாலயத்தில் கூக்குரல் இருந்து கொண்டே இருந்தது. தினந்தோறும் பலியிட்டு ரத்தத்தை சிந்தினவர்கள். டே ஆஃப் அட்டோன்மெண்ட், பாவ நிவாரண பலி அன்று வருஷத்துல ஒரு நாள் கிட்டத்தட்ட 2 லட்சம் ஆடுகள் அடிக்கப்பட்டதாம் எருசலேம் நகரத்தில் மட்டும். இங்க ஆட்டு தொட்டிக்கு போய் பாருங்க, ஒரு நாளைக்கு எத்தனை ஆடு அடிக்கிறாங்கன்னு தெரியல. ஒரு சில 1000 ஆடு தான் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2 லட்சம் அடிக்க மாட்டாங்க. ஆனா அங்க போனா நிக்க முடியாது, அவ்வளவு ரத்தம் ஓடும். ஒரு எழுத்தாளர் சொல்லுகிறார், 2 லட்சம் ஆட்டுகள் அடிக்கப்பட்டு அது ஒரு ஆட்டு தொட்டியில் அடிக்கல, ஊரெல்லாம் எருசலேம் நகரம் முழுவதும் வீட்டுக்கு வீடு ஆடு அடிக்கப்படுகிறது. ஒரு வீட்டுக்கு ஒரு ஆடுன்னு கணக்கு. அவர் சொல்லுகிறார், அந்த தெருக்கள்ல இருக்கிற அந்த கால்வாய்கள் எல்லாம் தண்ணி போகிற அந்த இதெல்லாம் வெறும் ரத்தமாய் ஓடுமா. அன்றைக்கு எல்லா வீட்லயும் ஆட்டை அடிச்சு ரத்தத்தை விடுறாங்க. எல்லாம் ரத்தம் ஆறு போல ஓடும் என்கிறார். எல்லா ஆடுகளும் அடிக்கப்பட்ட போது அது யாரை குறித்தது? இயேசுவை குறிக்கிறதா இருக்கிறது. இயேசு இயேசு ரத்தம் சிந்துவார், அப்ப இதெல்லாம் தேவைப்படாது, இந்த ஆட்டுக்குட்டி எல்லாம் தேவைப்படாது. அவர் தான் அந்த ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டி அறிவிக்கிறதுக்காக தான் இவ்வளவு ஆட்டுக்குட்டி காலாகாலமாக பலியிட்டுக் கொண்டு வந்தார்கள். இயேசு வந்தவன உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார். வெளிப்படுத்துற விசேஷத்தில் சொல்லியிருக்கிறது, உலக தோற்றத்தின் முன் அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியானவர் அவர் என்று. இயேசு தேவ ஆட்டுக்குட்டி என்பதை திட்டவட்டமாக வேதம் போதிக்கிறது. வெளிப்படுத்தல் விசேஷத்திலே பரலோகத்திலே ஆட்டுக்குட்டியானவர் வீற்றிருக்கிறார் என்றே போதிக்கிறது. கிறிஸ்து நம்முடைய பஸ்கா ஆட்டுக்குட்டியா இருக்கிறார் என்று வேத வசனம் திட்டவட்டமாக போதிக்கிறது. ஆகவே இந்த ரட்சிப்பின் வழியை போதிக்கும் போது, இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்படுகிறோம் என்று நாம் போதிக்கும் போது, நியாயப்பிரமாணத்தை வேணான்னு நம்ம தூக்கி எறியல, 10 கற்பனை வேணான்னு சொல்லல, அதுல சொல்லுகிறவைகள் எல்லாம் நிறைவேறுகிறது. நியாயப்பிரமாணத்தின் முறைமைகள் பலிகள் எல்லாம் இயேசுவை அறிவித்தது. இயேசு மரித்த போது நியாயப்பிரமாணத்தை அவமாக்கவில்லை, அதை நிலைநிறுத்துகிறார். ஆம், நியாயப்பிரமாணம் பலியிட சொன்னது, ஏன் மனுஷன் பாவின்னு. அதனாலதான் இயேசு நமக்காக பலியானார். நியாயப்பிரமாணத்தை அவமாக்காமல் நிலைநிறுத்தினார். ஆறாவது, நியாயப்பிரமாணம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது, ரத்தம் சிந்ததில் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது என்று நியாயப்பிரமாணம் போதிக்கிறது. நியாயப்பிரமாணத்தின்படி ரத்தம் சிந்ததில் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது, வேற எந்த வழியும் கிடையாது. இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் இந்த ரத்தம் சிந்ததில்னா எதுக்குறாங்க, இதெல்லாம் வேணாயான்னு. ஒருத்தர் சொல்றாரு, இந்த பவுல அப்போஸ்தலன் பண்ண வேலையா அதெல்லாம். அவர் இந்த யூதர் முறைமையில ரொம்ப மூழ்கி போயிருந்தபடினால, அவங்க ஆடுகளை பலியிட்டு இப்படியே இதே வேலையா இருந்தபடினால, இவர் அதுல பெரிய எக்ஸ்பர்ட், அந்த நியாயப்பிரமாணத்துல பெரிய எக்ஸ்பர்ட்டா இருந்தபடினால இவர் என்ன பண்ணாரு, புதிய ஏற்பாட்டு இயேசு சிலுவையில் அறையப்பட்டதை எடுத்து, அந்த சம்பவத்தை எடுத்து, அவருடைய ரத்தம் சிந்ததில் எடுத்து, இது அந்த பலிகளுக்கு ஒப்பா இருக்கிறது, இந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் எல்லாம் சிந்தப்பட்டது, அதுக்கு ஒப்பாதான் இந்த ரத்தம் இருக்குதுன்னு சொல்லி அப்படி போதித்து விட்டு விட்டார். இது ரொம்ப கொடூரமான போதனை, இது அப்போஸ்தலனாகிய பவுலினால் வந்த போதனை, அப்படி இப்படின்னு சொல்றாங்க. கிடையாது.
ஆதியிலிருந்தே இது போதிக்கப்பட்டு விட்டது. பாவம் செய்த உடனே ஆண்டவர் வந்து அடிச்சு தோலை உரிச்சு ஒரு மிருகத்தை ரத்தம் சிந்தி மனுஷனுக்கு காண்பித்தார். உன்னுடைய பாவத்தினால ஏற்படுகிற அவமானத்தை நிந்தையை போக்குவதற்கு ஒரு மிருகம் அடிக்கப்படுகிறது, குற்றம் செய்யாத ஒன்று சாக வேண்டியதா இருக்கிறது. அப்பதான் உனக்கு போர்வை கிடைக்கும், உன்னை போத்துறதுக்கு. அதுதான். அதுக்கு முன்னால மனுஷனுக்கு உடையே கிடையாது. மனுஷன் உலகத்தில் சிருஷ்டித்த போது ஆண்டவர் பேண்ட் சட்டும் தச்சு போடல மனுஷனுக்கு. அவன் பிறந்த போது எந்த உடையும் கிடையாது. அவனுக்கு உடைய தேவையில்லை. ஏன்னா தேவனுடைய மகிமையினால் நிறைந்திருந்தான். மகிமை அவன் மூடிக்கொண்டிருந்தது. அவன் பாவமற்றவனா இருந்தபடினாலே மகிமையினால் உடுத்தப்பட்டிருந்தான். அதைத்தான் சொல்லுது, எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்று போனார்கள். பாவம் செய்தவன் என்னாச்சு? அந்த உடையை போல அவனை மூடிக்கொண்டிருந்த தேவ மகிமை ஒளி, ஒளியினால் அவன் நிறைந்திருந்தான். அந்த ஒளி நீங்கின போதுதான் அவனுடைய நிர்வாணம் தெரிந்தது. எங்க போய் சட்டை வாங்குறது? இப்போ அங்க யாரும் இல்ல, துணி கடை கிடையாது, துணியெல்லாம் அப்ப கிடையாது. எங்க போய் அவனுடைய நிர்வாணத்தை மூடுகிறது? ஆண்டவர் வேற வழியே இல்ல, ஒரு மிருகத்தை கொண்டு அது தோலை உரிச்சாதான் உனக்கு மூட முடியும். அது மூலமா அன்னைக்கே காமிச்சிட்டார், நீ பண்ண பாவத்துக்கு இப்படி ஒரு இன்னசென்ட் ஜீவன் ஒன்று விடப்பட வேண்டும், அதன் மூலமாக தான் உன்னுடைய நிர்வாணம் மூடப்பட வேண்டும். இது ஒரு பிரின்சிபல். இப்படிதான் அது உன்னுடைய பாவத்தின் நிந்தையை போக்குவதற்கு தேவ ஆட்டுக்குட்டியானவர் மரித்து அவர் ரத்தம் சிந்தி அவர் மரித்தால் தான் உனக்கு நீதியின் வஸ்திரம் தரிக்கப்பட முடியும் என்பதை அன்னைக்கே எடுத்து காண்பித்து விட்டார். இது ஒன்றும் புதுசு கிடையாது. இயேசுவின் ரத்தம், சிந்தப்பட்ட ரத்தம் தேவையில்லை என்று சொல்லுகிற எந்த ஒரு கருத்தும் அது தவறானது, அது வேதத்துக்கு ஒத்தது அல்ல. கடைசியாக நியாயப்பிரமாணத்தை பார்க்கும்போது ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது என்று நியாயப்பிரமாணம் போதிக்கிறது. ரட்சிப்பின் வழி, நாம் போதிக்கிற ரட்சிப்பின் வழி, அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே 3ஆம் அதிகாரம் 21 முதல் 31ஆம் வசனம் வரை போதிக்கிற ரட்சிப்பின் வழி அதை உறுதிப்படுத்துகிறது. ரத்தம் சிந்ததினால்தான் பாவ மன்னிப்பு உண்டு என்பதை அது உறுதிப்படுத்துகிறத ஒழிய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதுக்கு முரண்பாடா செய்யவில்லை. நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதே தள்ளி போடவில்லை. நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதே அதை அவமாக்கவில்லை. அதுதான் சொல்றார் அப்போஸ்தலனாகிய பவுல். ரத்தம் சிந்து இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது நியாயப்பிரமாணம் சொன்னிச்சு. அதே தான் இந்த ரட்சிப்பின் வழி போதிக்கிறது. இயேசு நமக்காக ரத்தம் சிந்தினார் என்று போதிக்கிறது. ஆகையால் நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோமோ? அப்படி அல்ல, நியாயப்பிரமாணத்தை நிலை நிறுத்துகிறோம் என்றார். கடைசியாக எப்படி நியாயப்பிரமாணம் நிலைநிறுத்தப்படுகிறது? ரட்சிப்பின் வழி, நாம் போதிக்கும் ரட்சிப்பின் வழி நியாயப்பிரமாணத்தை வேண்டாம் என்று தூக்கி எறிகிறதா, அல்லது நியாயப்பிரமாணத்தை சொல்லுகிறதா தான் நிறைவேற்றுகிறதா? சொல்லுகிறதா தான் நிறைவேற்றுகிறது, வேண்டாம் என்று தூக்கி எறியல. நியாயப்பிரமாணத்தின் மூலமா ஒருவன் ரட்சிக்கப்பட முடியாது என்று சொல்லுகிறோம். ஆனா நியாயப்பிரமாணம் வேணான்னு சொல்லல, நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோம். கடைசியா எந்த வழியிலே நியாயப்பிரமாணம் நிலைநிறுத்தப்படுகிறது? இந்த ரட்சிப்பின் வழியின் மூலமாக. எப்படி அது நிலைநிறுத்தப்படுகிறது என்பதை பார்ப்போம். பாருங்க, கல்வாரி சிலுவையை பார்க்கும்போதுதான், அந்த ரட்சிப்பின் வழியை பார்க்கும்போதுதான் நியாயப்பிரமாணத்தின் சாராம்சமே நமக்கு விளங்குகிறது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நியாயப்பிரமாணத்தின் சாராம்சம் என்ன? இதெல்லாம் செய் 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 என்று இதெல்லாம் செய்யக்கூடாது 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 இருக்கு. கொலை செய்யாதிருப்பாயாக, அது செய்யாதிருப்பாயாக, இது செய்யாத செய்யாதுன்னு ஒரு 4 கட்டல, செய் செய் செய்யின்னு ஒரு 4 கட்டல. இப்படிதான், இதுதான் 10 கற்பனை. செய்யின்னு ஒரு பக்கம் சொல்லுது, செய்யாதுன்னு ஒரு பக்கம் சொல்லுது. இது செய்யறதையும் செய்யாததையும் குறித்தது, செய்கைகளை குறித்தது அப்படின்னு நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கிடையாது. நியாயப்பிரமாணத்தின் சாராம்சத்தை பற்றி புதிய ஏற்பாட்டில் இயேசு சொல்லுகிறார். இயேசுவை கேட்கிறாங்க, எது ரொம்ப பிரதானமான கட்டளைன்னு. அவர் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அதான் சாராம்சம். நியாயப்பிரமாணத்தின் சாராம்சம் அதை செய்யாத, இதை செய்யாத, இதை செய்யாத, இதை செய்யாதன்னு 5 கொடுத்துட்டு மீதி 5 இதை செய் இதை செய் இதை செய்ன்னு சொல்லிட்டு வெறும் வெளிப்புறமாய் செய்கிற கிரியைகளே அல்ல. நியாயப்பிரமாணம் அதனுடைய சாராம்சம் செய்ய செய்யாத என்கிறது அடங்கி இல்லை, கிரியைகள் இல்லை. அவர்கள் கிரியை தான் நினைத்துக் கொண்டிருந்தார்கள், கிரியைகள் அல்ல நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் தேவனை அன்பு கூற வைக்க செய்கிறது. அதனுடைய சாராம்சமே இயேசு சொன்னபடி, உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு மனதோடும், உன் முழு இருதயத்தோடும், உன் முழு பலத்தோடும் அவரை அன்பு கூறுவாயாக. அதான் சாராம்சம். எல்லாரும் சொல்லுவோம் பார்ப்போம். நியாயப்பிரமாணத்தின் சாராம்சம் கிரியைகள் அல்ல, செய்கிறது செய்யாதது அல்ல,
தேவனை அன்பு கூறுவது. அப்ப நியாயப்பிரமாணம் எதுக்கு கொடுக்கப்பட்டது? அதனுடைய சாராம்சம் என்ன? அதனுடைய மெசேஜ் என்ன? நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகிற மெசேஜ் என்ன? எது செய்யலாம், எது செய்யக்கூடாது, அதான் மெசேஜ் கிடையாது. மொத்தத்துல பார்க்க போனா இயேசு சுருக்கி சொல்லிட்டாரு. அதனுடைய மெசேஜ் என்னன்னா, மொத்தத்துல தேவனை நீ அன்பு கூற வேணும். முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் ஆண்டவரை நீ அன்பு கூற வேண்டும் என்று சாராம்சத்தை அவ்வளவு அழகா இயேசு சொல்லிட்டார். நியாயப்பிரமாணம் என்பது ஒரு ஆவிக்குரிய ஒன்று. அதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். நியாயப்பிரமாணம் நீங்க நினைக்கிற மாதிரி இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு லிஸ்ட போட்டு வச்சுக்கிட்டு இதை கரெக்டா செய்தோமான்னு பாக்க, அது இல்ல நியாயப்பிரமாணம். எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க பாட்டியம்மா இந்த நியாயப்பிரமாணம் ரொம்ப கரெக்டா இருப்பாங்க. நியாயப்பிரமாணத்தின்படி கரெக்டா இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமையில திருட்டுத்தனமா தான் போய் நான் ஏதாவது வாங்கிட்டு வரணும் சாப்பாட்டுக்கு. வீட்டுக்கு திருட்டுத்தனமா அனுப்புவாங்க எங்க வீட்டுல. ஐயோ உங்க ஆட்சி பாத்துட்டு போறாங்க, ஆட்சி பார்க்காம இந்த பக்கம் பின்னால் வழியா போ, இப்படி எகிரி குச்சி இப்படி ஓடிவா. ஒண்ணு இல்ல, உடச்ச கடலையும் தேங்காயும் வாங்க போவேன் சட்னி அரைக்கிறதுக்கு காலையில. இதுக்கு இந்த பாடு. அதை வாங்கிட்டு வந்தா யாரும் சாப்பிடக்கூடாதுன்றாங்க. ஞாயிற்றுக்கிழமையில வாங்கிட்டு வந்தே சாப்பிடாது, எந்த பயிலும் சாப்பிடக்கூடாது, உததான் விழும் வீட்டுல. அவ்வளவு நியாயப்பிரமாணம். விறகு பொறுக்கிறவன கல் எறிஞ்ச மாதிரிதான். இதுக்கு நான் தான் பலிகடா. நான் போய் அப்படிதான் பாருங்க எல்லாம் பழகிக்கிட்டேன். எகிரி எகிரி குச்சி அப்படி ஓடி இப்படி ஓடி போய் ஒட்டச்சக்கலையே வாங்கி இந்த பாக்கெட்ல போட்டுட்டு, தேங்காயை வாங்கி இங்க போட்டுக்கிட்டு வந்து நியாயப்பிரமாணத்தை மீறணும் நல்லா தெரியுது. உள்ள ஒரு ஆள் உட்கார்ந்துட்டு இருக்கிறார், தடியை வச்சுட்டு எங்க பாட்டியம்மா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இருந்தாலும் வாங்கிட்டு வந்து தேங்காய் அரைச்சு அவங்களுக்கும் திருட்டுத்தனமா அதை கொடுத்து, இது நேத்தே வாங்கின தேங்காய், இது நேத்தே வாங்கின உடச்சைகளை சாப்பிடுங்கன்னு கொடுக்கிறது. பாருங்க, அவங்களுக்கு ஒரு காரியம் விளக்கல. அவங்களுக்கு என்ன சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. அவங்களுக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, ஓய்வு நாள்ல எப்படி நீ வாங்கலாம், கர்த்தருடைய வசனம் அப்படி சொல்லுது, நீ எப்படி கடைக்கு போய் இதை வாங்கலாம், நீ எப்படி கடைக்கு போய் அதை வாங்கிட்டு வந்து சாப்பிடலாம், அரிசி வாங்கினா நான் சாப்பிட மாட்டேன் போ, நீ சாப்பிட்டுனா உருப்பட மாட்டேன்றாங்க. நீ சாப்பிட்டீங்கன்னா அதுல ஆசீர்வாதம் இருக்கு. அரிசி பருப்பு ஒண்ணும் வாங்க முடியாது, ஏதாவது மறந்துருக்கும். அன்னைக்குதான் எங்க தாத்தா இருந்தார் ஒருத்தர், அவர் வந்து கிருபை, பாட்டி நியாயப்பிரமாணம், தாத்தா கிருபை. பாருங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கிறேன். அவர் என்ன பண்ணுவாரு, கூட்டம் முடிஞ்சவொடனே எல்லாம் ஒழுங்கா கார்ல ஏறி வீட்டுக்கு போவோம். இவர் மட்டும் நான் நடந்து வர்றேன்ட்டு வழியில பட்டாணி, வேர்க்கடலை, பொரி, என்னென்ன இருக்குதோ அந்த கடையில, வேர்க்கடலை கடை ஒண்ணு இருக்கு, மூட்டை மூட்டையா வச்சுட்டு உட்காந்துருப்பான் ஞாயிற்றுக்கிழமை. எல்லாத்தையும் வாங்கி நல்லா பெருங்காயம் பேக்ல ஒண்ணு போட்டுட்டு கிளீனா நடந்து வருவார். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு சாயந்தரம் 4 மணிக்கு காபி குடிக்கிறப்ப எல்லாத்தையும் ஒண்ணு எடுப்பார். எல்லாம் இங்க வா, புடி, வேர்க்கடலை புடி, பட்டாணிய புடின்னு வேணும்னே. நீ என்ன சொல்றது நியாயப்பிரமாணம், நான் என்ன ஸ்கேல் படிக்கிறது. இப்படி ஒரு பெரிய போராட்டம் நடக்கும் வீட்டுல. என்ன போராட்டம், இதெல்லாம் தேவையே கிடையாது. நியாயப்பிரமாணம் அதை செய் இதை செய் அப்படி கிடையாது. நியாயப்பிரமாணத்தின் சாராம்சத்தையே மறந்துட்டாங்க. சின்ன சின்ன காரியத்துல போட்டு சண்டை போட்டுக்கிட்டு, சின்ன சின்ன காரியத்துல நீ நரகம் தான் போவ. எத்தனை தடவை எனக்கு சொல்லியிருக்காங்க, அந்த பட்டாணியை நீ வாங்கி சாப்பிட்ட உனக்கு நரகம் தான். சரி, பிறகு பார்த்துக்கலாம் நரகத்தை, அப்ப வாங்கி சாப்பிட்டுறது. நான் ஆனாலும் என்னடா இப்படி சொல்லிட்டாங்க, ஒருவேளை நரகம் தான் போற போல இருக்குன்னு அது வேற பயம். சாப்பிடும் போது நிம்மதியா சாப்பிட முடியாது பாருங்க. எனக்கு தான் தெரியும் இந்த பருப்பு இன்னைக்கு வாங்கிட்டு வந்தேன்னு. அப்ப சாப்பிடும் போது அப்படி எப்படி இறங்கும் பாருங்க. ரொம்ப கஷ்டத்தோட வாழ்ந்தோம் அந்த காலத்துல கிறிஸ்தவ வாழ்க்கைய. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ரொம்ப பயங்கரமான வாழ்க்கை. அப்படியே சும்மா பூமி வாயை திறந்து உன்னை கவி அப்படியே விழுங்கி போடுற மாதிரி பேசுவாங்க. எங்க தாத்தா சொல்றார், பரவாயில்ல சாப்பிடுறா, பாடி சாப்பிடு. யாரு பேச்ச கேட்கறது பாருங்க. 2 பேருக்கும் பெரிய நியாயப்பிரமாணத்தை வச்சு பெரிய போராட்டம் நடக்குவாங்க. பிறகுதான் எனக்கு விளங்குச்சு, நியாயப்பிரமாணம் இதை செய்ய அதை செய்யாதங்கிற அதல்ல அதனுடைய சாராம்சம். நியாயப்பிரமாணத்தினுடைய நோக்கமும் சாராம்சம் என்ன, உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் நீ அன்பு கூறுவாயாக. அதுதான் அதனுடைய சாராம்சம். அப்ப நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது, நீ தேவனோடு ஒன்று சேர வேண்டும், தேவனோடு உறவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும்,
தேவனை நேசிக்க வேணும். அவர் உன்னை நேசிக்கிறார். நீ தேவனண்ட வர வேண்டும், அவரண்ட வந்து சேர வேண்டும். தடைகளை அகற்றி போட்டு இயேசுவின் மூலமாக தேவனிடத்தில் வந்து நீ சேர்ந்து தேவன் உனக்கு ஏற்படுத்தி இருக்கிற வழியின் மூலமாக ரட்சிப்பை பெற்று அவரை நீ அன்பு கூர்ந்து அவரோடு கூட ஐக்கியத்தில் நீ வாழ வேண்டும். நீ தேவனை அன்பு கூற வேண்டும். முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் நீ அவர் அன்பு கூற வேண்டும். அதுதான் எங்களுக்கு போதிக்கப்பட்டபடி எங்க முழு பலத்தோடு அன்பு கூறுறது? தேவனை கண்டாலே அவ்வளவு பயம். எல்லா அக்கௌண்ட்டையும் ஆண்டவர் எழுதி வச்சிருப்பாருன்னு, ஆண்டவரே போன வாரம் பட்டாணி தின்னதுக்கு மன்னியும், பருப்பு வாங்கினதுக்கு மன்னியும் ஆண்டவர், இதே பயமே இருக்கும். பீட் பம்கார்டன் வந்திருந்தார் இல்லையா நம்ம சபைக்கு, அவரும் அந்த மாதிரி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவர். பென்டிகாஸ்டல் ஹோலினஸ் அப்படின்னு ஒரு டினாமினேஷன் இருக்கு அமெரிக்காவில், அதுல இருந்து வந்தவர். அவர் சொல்றாரு, சபையில ஒவ்வொரு வாரமும் கிட்டத்தட்ட இப்படிதான் பிரசங்கம் நடக்குமா. அது சொல்றது உண்மைதான், நானும் கேட்டிருக்கேன் அந்த காலத்துல. நாங்களாம் அந்த காலத்துல அதே இதுல வந்தவங்க. சொல்றாரு, ஒவ்வொரு வாரமும் இப்படி நடக்கும். எதையாவது ஒண்ணு பிரசங்கம் பண்ணி நீ ரட்சிக்கப்பட வேணும்னு கொண்டு வருவாங்க. கடைசியில் அதோட விட மாட்டாங்க. போன வாரம் அப்படிதான் ஒருவன் ரட்சிக்கப்படும்படியாக நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தேன், கேட்டுக் கொண்டிருந்தான். ஆனால் வெளியே போனான் ரட்சிக்கப்படாம, லாரி ஏறி அவன் செத்தான். சகோதரனே, இன்றைக்காவது நீ ரட்சிக்கப்படுவாயா? அவனை மூலம் நீ ஆயிடாத அப்படின்னு பீட் பம்கார்டன் சொல்றாரு. இப்படி பிரசங்கம் பண்ணி ஒரு நாள் பயம் அவருக்கு நடுங்குதான், ரட்சிக்கப்படணும் போல இருக்குதான். சரி அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டாராம். கடைசியில் அந்த கதையை சொல்லி முடிச்சிட்டாராம். அவன் அப்படிதான் நேற்று போன தடவை போனான், லாரியில் அடிச்சு அவன் செத்தான், உனக்கும் அப்படிதான் மரியாதையா ரட்சிக்கப்படு. இவர் நேரம் இறங்கி கீழே பாத்ரூமுக்கு வந்தாராம். பாத்ரூம் வந்து கண்ணாடிக்கு முன்னால நின்றுட்டு அப்படியே அழுகையே வந்துருச்சு. ஆண்டவரே, என்ன லாரி ஏத்தி கொண்டுடாதீங்க ஆண்டவரே, இந்த ஒரு வாரம் என்ன விட்டு வச்சிருக்கேன், அடுத்த வாரம் வந்து நான் எப்படியாவது ரட்சிக்கப்பட்டுறேன், என்ன தயவு செய்து லாரி ஏத்தி என்ன கொண்டுடாதீங்க ஆண்டவரே. இப்படிதான் நான் கூட நினைச்சேன். எந்த நேரத்தில் என்ன வந்து விழுமோ மேல தலையில, எல்லா பட்டாணி வாங்கின சாபமும், எல்லா பறிப்பு அரிசி வாங்கின சாபமும், எல்லா குற்றங்களும் என்னைக்கு வந்து என் மேல வந்து சேருமோன்னு இப்படி பயந்துட்டு இருந்தேன். கடைசியில தான் புரியுது, நியாயப்பிரமாணம் இதை செய்ய அதை செய்யாதுன்னு கிடையாது. அதனுடைய சாராம்சம் என்னை தேவனிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நான் தேவனை கண்டடைய வேண்டும், நான் பாவி என்பதை உணர வேண்டும், தேவன் எனக்கு வழியை ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை உணர வேண்டும். நான் தேவனிடத்தில் சேர்ந்து நான் தேவனோட ஐக்கியம் கொள்ள வேண்டும். அதுதான் நியாயப்பிரமாணத்தின் சாராம்சம். அதை நிறைவேற்றுதா இல்லையா நம்முடைய ரட்சிப்பின் வழி? நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதை நம்முடைய ரட்சிப்பின் வழி, ரோமர் 3 அதிகாரம் 21 முதல் 31 வசனம் வரை போதிக்கிற ரட்சிப்பின் வழி, இயேசுவின் மூலமாய் உண்டாயிருக்கிற ரட்சிப்பின் வழி நிறைவேற்றுகிறதா இல்லையா? சாராம்சத்தை எத்தனை பேர் சொல்லுங்க நிறைவேற்றுதுன்னு? அது உங்களை ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துச்சா? தூரமா இருந்தவர்களை கிட்ட கொண்டு வந்ததா? அந்நியரும் பரதேசிகளுமா இருந்தது தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கினதா? கெட்டு போயிருந்தவர்களை நீதிமான்கள் ஆக்கினதா? சாபத்துக்குள்ளாக இருந்தவர்களை ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வந்ததா? பிசாசின் அடிமைத்தனத்தில் இருந்தவர்களை தேவனுடைய குமாரர்களும் குமாரத்திலும் ஆக்கி இருக்குதா? அது ஆக்கி இருக்கிறது. அதுக்குதான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணம் அதை தான் போதிக்கிறது, அதனுடைய சாராம்சமே அதுதான். ஆனா நியாயப்பிரமாணம் ஒருவன் நீதிமானாக்க முடியாது. நியாயப்பிரமாணம் நீ அப்படி ஆகணும்னு போதிக்குது, அவ்வளவுதான், ஆக்க முடியாது. நியாயப்பிரமாணம் ஒரு கண்ணாடி மாதிரி, கண்ணாடி முன்னால போய் நின்னா அதான் கழுவி விடும் முகத்தை. ஹலோ, கண்ணாடி முகத்தை கழுவி விடாது, கண்ணாடி அழுக்கா இருக்குன்னு சொல்லும், அவ்வளவுதான். அதுதான் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் பாவின்னு சொல்லும், ரட்சிப்பு தேவைன்னு சொல்லும், நீ தேவனிடத்துல சேர வேணும்னு சொல்லும், சேர்றதுக்கு தான் வழின்னு சொல்லும். ஆகையால் ஆனால் அது கழுவ முடியாது, அது நீதிமானாக்க முடியாது, அது ஒண்ணும் செய்ய முடியாது. அதுதான் நியாயப்பிரமாணம். முடிவாக நல்ல கவனிங்க. இவ்வளவு ஏன் சொன்னேன்னா, அநேகர் இன்றைக்கு மனசோர்வு, கிறிஸ்தவர்களுக்கு மனசோர்வு ஏற்படுகிறது. ஏன் தெரியுமா? கிறிஸ்தவ விசுவாசிகள் அநேக நேரத்தில் மனசோர்வு ஏற்படுகிறது. ஏன்னா தங்களுடைய ஃபெயிலியர்ஸ், தங்களுடைய தோல்விகள் வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில ஏதோ ஒரு தவறு செய்துட்டோம், இல்லை இது பண்ணிட்டோம் அது பண்ணிட்டோம் உடனே இந்த நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் வாழ்றவர்களுக்கு ஒரு பெரிய மனசோர்வு ஏற்பட்டோம். அவர்கள் என்ன நினைப்பாங்க, ஐயோ நான் இப்படி செய்துட்டேனே, அவ்வளவுதான், நான் ஆண்டவரை விட்டு தூரமா போய்விட்டேன், அவ்வளவுதான். இன்னும் பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் பாவம் செய்யும் போது நம்ம அறிக்கை செய்தால்
அவருடைய ரத்தம் நம்மை சுத்திகரித்து கழுவ வல்லதா இருக்கிறதுன்னு வேதவசனம் போதிக்கிறது. அதை அறிக்கை செய்து விட்டு விட்டு சரி அது கழுவப்பட்டு விட்டது, சுத்திகரிக்கப்பட்டு விட்டோம்னு நினைக்கிறது கிடையாது விசுவாசிகள். இந்த நியாயப்பிரமாணம் 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 என்று வாழ்றவங்க எப்படி யோசிக்கிறார்கள்? ஐயோ நான் தப்பு செய்துட்டேனே, ஆகையால நானே அவ்வளவுதான் என்று யோசிக்கிறார்கள். அந்த டிப்ரெஷன், மனசோர்வு அவர்களுக்கு ஏற்படுகிறது. ஏன்? அவர்கள் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளின் அடிப்படையிலே தங்களுடைய ரட்சிப்பு இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய யோகியதை, தங்களுடைய சுத்தம், தங்களுடைய பரிசுத்தம், இதுல தான் தங்களுடைய ரட்சிப்பு அடங்கி இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். நீங்க உங்களுடைய தோல்விகளை பார்க்கும்போது நீங்க என்ன சொல்லணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் என்னுடைய நீதியோ பரிசுத்தத்தையோ நன்மையோ கண்டு என்னை நீதிமான் என்று அழைக்கவில்லை. நான் பாவியாக இருக்கும்போதே என்னை வந்து நீதிமானாக்கி என்னை நீதிமான்னு அழைத்தார். தேவன் என்னை கிறிஸ்துவுக்குள் காண்கிறார், கிறிஸ்துவுக்குள் இருப்பதாக காண்கிறார். என்னுடைய பரிசுத்தமும் என்னுடைய நீதியும் என்னுடைய யோகியதையும் அவருக்கு முன்னால என்னை நிலைநிறுத்துகிறது கிடையாது. என்னுடைய குறைவுகள் என்னை அவரை விட்டு புறம்பே தள்ளுகிறதும் கிடையாது. எல்லாரும் சொல்லுவோம், என்னுடைய பரிசுத்தம் அவருக்கு முன்பாக என்னை நீதிமான் ஆக்குகிறது கிடையாது. என்னுடைய குறைவு அவரை விட்டு என்னை தூரமாக்கவும் முடியாது. எத்தனை பேருக்கு இப்ப நிம்மதியா இருக்குது? இப்பதான் எனக்கு பட்டாணி நிம்மதியெல்லாம் இப்பதான் வந்தது. பட்டாணி வாங்கினதெல்லாம் விட்டு அது இல்ல விஷயம். பாவியா இருந்த போது என்னை அவர் மீட்டுக் கொண்டார், என்னை ரட்சித்தார், மன்னித்தார், ஏற்றுக்கொண்டார். என்னுடைய பரிசுத்தம், சிலர் பரிசுத்தத்தை பற்றி போதிக்கிறத பார்த்தா ஏதோ நான் சுத்தமா இருக்கிறதுனால நான் அவர்கிட்ட போய் சேர முடிகிறது என்கிறது போல கிடையாது. அப்படி போதித்தால் எனக்குள்ள ஒரு சிறு குறை இருந்தாலும் நான் தேவனை விட்டு தூரமா தான் இருக்கணும். அப்படி ஒரு சிறு குறையும் இல்லாத ஒரு மனுஷன் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. என்னுடைய பரிசுத்தம் அவரிடத்தில் என்னை சேர்க்கிறது கிடையாது, என்னுடைய குறைவு என்னை தூரமா வைக்கிறது கிடையாது. அவருடைய பரிசுத்தம், அவருடைய நீதி, அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு, இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தம் என்னை அவரிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறது. நான் மனுஷன் தான், நான் பாவம் செய்யும் போது ஆண்டவரிடத்தில் நான் அறிக்கை செய்கிறேன், அதை விட்டு விடுகிறேன். இயேசுவின் ரத்தம் என்னை சுத்திகரித்து கழுவுகிறது என்று விசுவாசிக்கிறேன். எனக்குள்ள சமாதானம் திரும்புகிறது, நிம்மதி திரும்புகிறது. தேவனண்டையில போய் நான் நிற்கிறேன், மறுபடியும் தைரியத்தோட ஜெபிக்க முடியுது. எவ்வளவு பேர் தெரியுமா என்னிடத்துல அநேகர் சொல்லி இருக்கிறாங்க, என்னால ஜெபம் பண்ண முடியல, ஏன்னா நான் இப்படி செய்துட்டேன் அப்படி செய்துட்டேன், அதுல இருந்து என்னால ஜெபம் பண்ண முடியல, எனக்குள்ள ஒரு பெரிய குற்ற உணர்வு, தேவனண்டையில் வர முடியல. ஏன்? இந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து ஒரு தவறான எண்ணம், தங்களுடைய ரட்சிப்பை குறித்து ஒரு தவறான எண்ணம். இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் தேவனிடத்திலே கிட்டி சேரலாம். தேவனுடைய குடும்பத்திலே நம்ம அங்கத்தினர்களா இருக்கிறோம். நம்ம அவரிடத்திலிருந்து பிரிக்க எந்த சக்தியாலும் முடியாது, எந்த காரியம் நம்ம அவரிடத்திலிருந்து பிரிக்க முடியாது. நீங்கள் பாவம் செய்தாலும் அவரிடத்தில் வந்து அறிக்கை செய்துவிட்டு அதை விட்டு அவருடைய ரத்தம் உங்களை கழுவும்படி இடம் கொடுத்து மறுபடியும் நீங்கள் தேவனிடத்திலே தைரியமாய் நீங்கள் சேரலாம்.